நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு சாதாரண பர்த்டே போட்டோ போடுறீங்க. ஆனா அடுத்த சில மணி நேரத்திலேயே அது ஒட்டுமொத்த மாநிலத்தோட அரசியல் விவாதமா மாறுதுன்னு கற்பனை பண்ணி பாருங்க. ஆமா, த்ரிஷாவுக்கு எக்ஸாக்ட்டா அதுதான் நடந்திருக்கு. த்ரிஷாவோட பிறந்த நாளும் தேர்தல் முடிவும் ஒரே நாளா அப்படின்னு சோஷியல் மீடியாவே இப்ப பரபரப்பா இருக்கு. ம் ஆமா. இது ஒரு சாதாரண பர்த்டே கொண்டாட்டமா இல்ல சினிமாவும் அரசியலும் இணையும் ஒரு புது ட்ரெண்டா அப்படிங்கிறது தான் இப்ப பெரிய கேள்வி. கண்டிப்பா. உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த டீப் டைவ்ல, அதாவது இந்த ஆழமான அலசல்ல, இத பத்தி தான் நம்ம முழுசா பேச போறோம். நீங்களே சொல்லுங்க, ஒரு சாதாரண செலிபிரிட்டி போட்டோ ஏன் இவ்ளோ பெரிய அரசியல் வெடியா மாறணும்? அதுக்கு முக்கிய காரணம் அந்த போஸ்ட்ல இருக்கிற வார்த்தைகளும் அது வெளியான நேரமும் தான். அதாவது மே 4ஆம் தேதி த்ரிஷாவுக்கு 43வது பிறந்த நாள். சுவாரஸ்யமா அதே நாள்ல தான் தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகளும் வெளியாகுது. ஓ, வெயிட், அதே மே 4 தானா? ஆ அதே மே 4 தான். த்ரிஷா அவங்களோட தோழிகளோட சேர்ந்து மே சீசன் அதிகாரப்பூர்வமா தொடங்கிடுச்சு அப்படின்னு ஒரு ப்ரீ பர்த்டே போஸ்ட் போடுறாங்க. இங்கிலீஷ்ல எம்இ, அதாவது மீ சீசன்னு போடுறாங்க. ம், அந்த மீ அப்படிங்கிறது தமிழ்ல மே மாதத்தை குறிக்குதுன்னு மக்கள் எடுத்துக்கிட்டாங்களா? எக்ஸாக்ட்லி. சைக்காலஜில அப்போஃபீனியா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது எந்த சம்பந்தமும் இல்லாத ரெண்டு தனித்தனி விஷயங்களுக்கு நடுவுல நம்ம மூளை தானாகவே ஒரு பேட்டர்னை உருவாக்கும். அந்த மீ சீசன் அப்படிங்கறத மக்கள் மே 4 தேர்தல் முடிவுகளுக்கான ஒரு மறைமுக குறியீடா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க, இது வெறும் மூளையோட சாதாரண தேடல் மட்டும் தானா? எனக்கு அப்படி தோணல. ஏன்னா இது ஒரு வெற்று கேன்வாஸ மக்கள் கூட்டத்துக்கு நடுவுல வீசுற மாதிரி இருக்கு. கரெக்டான பாயிண்ட். ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு வசதியான அரசியல் சதித்திட்டத்தை அதுல வரைஞ்சுக்கிறாங்க. ஒரு சாதாரண பர்த்டே போஸ்ட் தானாவே இவ்ளோ பெரிய ட்ரெண்ட் ஆகிடுமா என்ன? இதுல ஐடி செல்ஸ், அதாவது இந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவுகளோட திட்டமிட்ட செயல் ஏதும் இருக்காதா? அதுதான் இதுல இருக்கிற பெரிய ட்விஸ்ட். நம்ம சோர்சஸ் எல்லாம் அலசி பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா அல்காரிதம்கள் இந்த மாதிரி தெளிவில்லாத பலவிதமான யூகங்களுக்கு இடம் கொடுக்கிற போஸ்டுகளை தான் ரொம்ப வேகமா பரவ செய்யும். ஆ, ஏன்னா அது ரெண்டு வேற வேற ரசிகர் கூட்டங்களுக்கு நடுவுல பெரிய மோதலை உருவாக்கும் இல்லையா? சரியா சொன்னீங்க. இந்த மீ சீசன் ஹேஷ்டேக சில மணி நேரத்திலேயே அரசியல் கணக்குகள் ஹைஜாக் செஞ்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடில ரீசெண்டா நடந்த சில விஷயங்களும் இருக்கு. குறிப்பா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றும் சங்கீதா நடுவுல விவாகரத்து நடப்பதான் சில வதந்திகள் வந்துச்சு. ஆமா, அந்த பரபரப்பான நேரத்துல தான் விஜயும் த்ரிஷாவும் ஒரே கலர் ட்ரெஸ்ல ஒரு கல்யாணத்துல கலந்துக்கிட்டது நெட்ல பெரிய டாபிக் ஆச்சு. எக்ஸாக்ட்லி. சோ ஒரு நடிகரோட தனிப்பட்ட வாழ்க்கை வதந்திகளை அவருக்கு எதிரா இருக்கிற அரசியல் தரப்புகள் தங்களுக்கு சாதகமா இப்ப பயன்படுத்திக்கிறாங்க. ஓ, அப்போ ஒரு புது அரசியல் தலைவரோட பிம்பத்தை உடைக்க த்ரிஷாவோட இந்த பதிவு ஒரு கருவியா பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றீங்களா? இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. துல்லியமா அதுதான் நடக்குது. தமிழகத்துல சினிமாவும் அரசியலும் எப்போதுமே பிரிக்க முடியாத விஷயங்கள். இங்க இருக்கிற ரசிகர் மன்றங்கள் பல நேரங்கள்ல ஒரு ப்ராக்ஸி அரசியல் கட்சியாகவே செயல்படுறாங்க. ஆனா உண்மையில த்ரிஷாவோட இந்த பதிவுல எந்த அரசியல் நோக்கமும் இருக்க வாய்ப்பில்லைல்ல. நம்ம கிட்ட இருக்கிற சோர்சஸ் படி எந்த அதிகாரப்பூர்வ அரசியல் தொடர்பும் இதுல இல்ல. அவங்க மே 14 அன்னைக்கு வெளியாக இருக்கிற தங்களோட கருப்பு பட வேலைகள்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒரு கொண்டாட்ட பதிவு மட்டும்தான். அப்போ அரசியல் தொண்டர்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு டிஜிட்டல் போர் முனையா இது மாறிடுச்சு. இதுல சினிமா ஃபேன்ஸ் டாமினேட் பண்றாங்களா இல்ல அரசியல் ஃபேன்ஸ் டாமினேட் பண்றாங்களா? உண்மையை சொல்லணும்னா அல்காரிதம் தான் இங்க டாமினேட் பண்ணுது. ஃபேன்ஸ் எல்லாத்தையும் ட்ரெண்ட் ஆக்கிடுறாங்க. ஆனா அந்த ட்ரெண்ட அரசியல் லாபத்துக்காக குறிப்பிட்ட தரப்புகள் மடைமாற்றுறாங்க. சோ எந்த சார்பும் இல்லாம பார்த்தா இது வெறும் சோஷியல் மீடியா யூகங்களால ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு சாதாரண பிறந்தநாள் போஸ்ட். ஆனா மக்கள் மனசுல சினிமாவும் அரசியலும் எப்படி ஆழமா கலந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் உதாரணம். கண்டிப்பா தமிழகத்துல சினிமாவும் அரசியலும் தனித்தனியா இருக்கலாம். ஆனா மக்களின் மனசுல அவை பலமுறை ஒன்னாவே தான் பார்க்கப்படுது. போட்டோ போஸ்ட் கூட ஹெட்லைன் ஆகும் நில வந்திருக்குன்னா அதுதான் ஸ்டார் பவர். சரி, இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபைனல் தாட். உங்க டைம் லைன்ல ட்ரெண்ட் ஆகுற இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எப்பவாவது ஆழமா கவனிச்சிருக்கீங்களா? ஆமா, எந்த சம்பந்தமும் இல்லாத ரெண்டு விஷயங்களை இணைச்சு எப்படி ஒரு மிகப்பெரிய கதையை இந்த அல்காரிதம்கள் உருவாக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. நெட்ல நீங்க பாக்குற எல்லாமே உண்மையான செய்தியா இல்ல வெவ்வேறு தரப்பால உருவாக்கப்பட்ட பிம்பமான்னு நீங்களே தேடி அலசி பாருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட அடுத்த ஆழமான அலசல்ல சந்திப்போம்.